உண்மையிலேயே இன்றைக்கு கணவன் மனைவியிடத்தில் இன்றைக்கு இல்லாத ஒன்றுதான் புரிந்துணர்வு. சரியான அந்த அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. ஏண்டா கணவனுடைய கஷ்டத்தை மனைவி விளங்குறது இல்லை. அதே போல மனைவியுடைய கஷ்டத்தை ஒரு நாளும் கணவன் விளங்குறது இல்லை. இப்ப இந்த ரெண்டும் சரியான புரிந்துணர்வு இல்லாததுனால இன்றைக்கு இதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நடக்கக்கூடிய திருமணங்களை விடவும் சகோதரர்களே அதிகமாக விவாகரத்துகள், டிவோர்சஸ்கள் நடக்கிறது நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். இதற்குண்டான காரணம் சரியான புரிந்துணர்வு இல்லை. இதுதான் காரணம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மனைவியோட சரியான முறையில புரிந்துணர்வோட அமைஞ்சிட்டா அது எப்படியாப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? சலஃபு சாலிஹீன்கள் வர்ணிப்பார்களாம், இந்த பூமிக்கு மேலால சொர்க்க வாழ்க்கை. சில சலஃபு சாலிஹீன்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சாம், மன் அன்அமுன் நாஸி ஈஷத்தன், இந்த உலகத்துல பூமிக்கு மேலால சொர்க்க வாழ்க்கை இன்ப சுகண்டிகளோட வாழக்கூடிய மனிதன் யார்? சொன்னாங்களாம், ரஜுலுன், ஒரு மனிதன், லஹு ஜௌஜத்துன் சாலிஹத்துன், அவனுக்கு சாலிஹான ஒரு மனைவி கிடைச்சிருக்கு. எப்படியாப்பட்ட மனைவி? வலஹுமல் கஃபாஃப், ரெண்டு பேருக்கு மத்தியில போதும் என்ற தன்மை இருக்கு. கணவன் சம்பாதிச்சுட்டு வந்தா மனைவி அல்ஹம்துலில்லாஹ் போதும்ன்றான். கணவனுக்கு ஏதாவது இல்லாத நேரத்தில், அன்றைக்கு லாபங்கள் இல்லாத நேரத்தில், வியாபாரம் இல்லாத நேரத்தில் அதை பொருந்தி கொள்றான். தன்னிடத்தில் இருக்கக்கூடியத மனைவி கணவனுக்கு கொடுக்கிறான். இதுதான் சரியான புரிந்துணர்வு. சொன்னாங்களாம், ஃபரதியத் பிஹி வரதிய பிஹா, இந்த பெண்ணும் அந்த கணவனை பொருந்தி கொண்டிருக்கிறான். அந்த கணவனும் இவருடைய எல்லா விஷயங்களையும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கிறான். இதுதான் சரியான புரிந்துணர்வுன்னு சொல்றது. இந்த வாழ்க்கை வந்துட்டா, இந்த நிலைமை எங்கட மனைவிட்ட நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, நாங்கள் சந்தோஷமாக இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய சிலர்ல நாங்களும் வந்துடுவோம். நிம்மதியாக வாழக்கூடிய இந்த கூட்டத்தில் நாங்களும் வந்துடுவோம். உலகத்துக்கு மேலால சொர்க்க வாழ்க்கை வாழ்றதுக்கு. கண்ணியமானவர்களே, இந்த புரிந்துணர்வுக்கு நல்ல ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு கணவன் மனைவி கஷ்டத்தோட வறுமை கோட்டுக்கு கீழால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா தெளிவாக கேளுங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் மனைவி சொல்றா, எனக்கு ஏண்ட சீப்பு உடைஞ்சிருச்சு, எனக்கு அழகான சீப்பு ஒன்று வாங்கிட்டாங்க. கணவன் சொல்றாரு, சரியான வருமானம் இல்லை, கஷ்டமாக இருக்கி, வறுமையாக இருக்கி, கட்டாயமாக நான் நாளைக்கு வாங்கித்தாங்க. கணவன் காட்டுறாரு, தன்னுடைய கையில இருந்த அந்த கை கடிகாரத்தை பார்க்கிறாரு, காட்டுறாரு, அதுல ஒரு பட்டி கிழிஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு, ஏண்ட பட்டிய இதை நான் சரியான முறையில் செஞ்சு போடுறதுக்கே என்னிடத்துல பணம் இல்லாமல் இருக்கு. இப்ப மனைவி அதை சரியான முறையில புரிஞ்சு கொண்டுட்டா, அக்செப்ட் பண்ணிட்டா. இப்ப என்ன நடக்குதுன்னா, அடுத்த நாள் மாலையில கணவன் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு ஒரு சீப்பொண்டு, புதிய சீப்பொண்டை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து மனைவிக்கு முன்னால் அந்த சீப்பை கொடுக்கிறான். மனைவி அந்த கணவனுக்கு எந்த பட்டி தேவையோ, எந்த கை கடிகாரத்தினுடைய பட்டி தேவையோ அதை முன்னால நீட்டுறான். கேட்கிறான், இது எங்களை சொன்னா என்ன செஞ்சிருக்கிறான்னா, இந்த மனைவியுடைய
நீளமான கொண்டை. அந்த கொண்டையில் அரைவாசியை வெட்டி அது அழகான முறையில் விளங்காமல் நல்லா பின்னி சின்ன பிள்ளைகள் தூங்குறதுக்காக வேண்டிய ஒரு இதொண்டை செஞ்சு ஒரு தலவாணி மாதிரி செஞ்சு அதை என்ன செஞ்சிருக்கிறார், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்களுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறார். விற்பனை செஞ்சு தன்னுடைய கணவனுக்கு தேவையான அந்த கைகாரியகாரத்துக்கு தேவையான அந்த இதை கொடுக்குறா, அந்த பட்டியை கொடுக்குறா, நீங்கள் செஞ்சு இதை போட்டுக்கோங்க. இப்போ சரியான புரிந்துணர்வு பாருங்க. சரியா அன்றைக்கு முதல் நாள் எங்களை மாதிரி ஏசி பேசி அது வாய்த்தக்கமாக போயிட்டு அது வேற முறையில் வெளியில் போயிட்டு அது சிதறாம பாருங்க. இதுதான் புரிந்துணர்வுன்னு சொல்றது. அந்த புரிந்துணர்வோடு நடந்து கொண்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேரும் சரியான அந்த அண்டர்ஸ்டாண்டோடு சரியான அந்த புரிந்துணர்வோட 2 பேரும் என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. இதுதான் புரிந்துணர்வுன்னு சொல்றது. இதை இப்படி நாங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொண்டுட்டோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக வாழ்றதுக்கு ஏதும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்றாங்க, இஸ்து என் மனைவியோட நான் 30 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நாங்க எங்களோட வாழ்க்கையை எப்படி 30 வருஷங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன். மா காலத் லீ, எனக்கு சீ என்ற வார்த்தையை கூட என் மனைவி எனக்கு உபயோகிச்சதில்லை. ஏன்? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹோட மாணவர்கள் கேட்டாங்க, இது எப்படி சாத்தியம்? சொன்னாங்க, விளங்கப்படுத்தினாங்க. ஃபஇதா கதிப்து, நான் கோபமாக இருந்தா ஃபலா ததகல்லம், என் மனைவி என்னோட பேச மாட்டா, அமைதியாக அப்படியே இருந்துடுவான். ஏன்? கணவன் கோபத்தோடு இருக்கிறார். ஃபஇதா கதிபன், அவள் கோபப்பட்டிருந்தா, அவ ஏதாவது ஒரு வேலையில டென்ஷனாக இருந்தா, கோபப்பட்டிருந்தா, ஃபலா அத்தகல்லம், தெரியும், விளங்கிக் கொள்வேன், அவரோட நான் பேச மாட்டேன், பேச்சு கொடுக்க மாட்டேன். கனிமானவர்களை இப்படி இருந்தா வாழ்க்கை இன்பமாக இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கை புரிந்துணர்வோடு வாழக்கூடிய சிறப்பான நல்ல நிம்மதியான, அல்லாஹ் குர்ஆன்ல எந்த அந்த சக்கன் இந்த மனைவியின் மூலமாக எந்த நிம்மதி என்னோட வீட்டுல உண்டாகணும், எந்த நிம்மதி உண்டாகணும் என்று விரும்புகிறானோ அந்த நிம்மதியான வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில கட்டாயமாக உண்டாகும். கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்க. முடிக்கிறவங்க சரி, முடிச்சவங்களும் சரி, முடிக்க போறவங்களும் சரி, கட்டாயமாக இதை